அவருடைய கட்சியை சின்ன பின்னமாக்கி சுக்கு சுக்காக்கி மதிமுக மாதிரி மம்தா பானர்ஜி, ஸ்டாலின், அரவிந்த் கெஜ்ரிவால், உத்தவ் தாக்கரே எல்லாம் காங்கிரஸை சிங்கிள் டிஜிட் ஆக்கிட்டாங்க. காங்கிரஸ் லட்டு இப்படி இப்படி வச்சிருக்காரு. சக்கரத்து உள்ள சக்கரம் அது இல்ல. சரத் பவாருடைய அஜித் பவார் அந்த சின்ன பயிற்சி ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா, த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நார்த் இந்தியால நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி கெஜ்ரிவால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பஞ்சாப்ல நாங்க தனியா தான் வரப்போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே மம்தா சொல்லிட்டாங்க. நிதிஷ்குமார் இந்த பக்கம் வந்துட்டாரு. இன்னும் மகாராஷ்டிரா ஒண்டிதான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம பஞ்சாப் பத்தி கணேஷியே மகாராஷ்டிராக்கு போறீங்க, தமிழ்நாட்டிலே பேசுங்க சார். என்ன சொல்ற 3 சீட்டா 2 சீட்டா 4 சீட்டா சார்? அதுவே தெரியலையே சார். 4 சீட் 2 சீட்டா 3 சீட்டா 4 சீட்டா இப்படிதான் போயிட்டு இருக்குது. அதுக்கு மொத்தம் ஸ்டாலின் திறமைசாலி, முக ஸ்டாலின் பழுத்த அரசியல்வாதி. அவர் என்ன பண்றாரு தெரியுமோ? இங்க 8ல இருந்து 3 5 சீட் இருக்கு பாருங்க. ஆமா, 5 சீட்டு கம்மி கொண்டு வரதான் நினைக்கிறேன் மொத்தமா. இல்ல, கமலா 1, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 3. அவங்க அங்க பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இது விஜயகாந்த் கொடுத்தாலும் கொடுத்துரு. ஆக மொத்தம் அந்த 5 சீட்ல லாபம் அடிப்பாரு. அவர் 6 அடிப்பாரு. பேச்சுவார்த்தை அதுவும் நடந்துட்டு இருக்குது. சோ ஆக மொத்தம் திருப்பி நார்த் இந்தியாவுக்கு வாங்க. நார்த் இந்தியா மம்தா பானர்ஜி, ஸ்டாலின், அரவிந்த் கெஜ்ரிவால், உத்தவ் தாக்கரே எல்லாம் காங்கிரஸை சிங்கிள் டிஜிட் ஆக்கிட்டாங்க. காங்கிரஸ் செத்து வச்சு. ஆமா சார், கம்ப்ளீட்டா அவுட் இல்லையா சார்? அப்ப என்ன சார், இவரு வேற பாரத் ஜோடோ நியாய யாத்திரைன்னு ஒருத்தர் நடந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்ன கட்சியை காப்பாத்துவாரா இல்லாட்டினா நியாய யாத்திரை யாருக்கு நியாயம் வாங்குறாருன்னு தான் இன்னும் புரியாம நடந்துட்டு இருக்கிறாரு போல. அங்க மல்லிகார்ஜுன் ராஜ்யசபால ஓப்பனா நரேந்திர மோடி வச்சுன்னு சொல்லிட்டாரு. அவர் பாட்டுல 400 की पार அப்படின்னு ஹிந்தியில சொல்லிட்டாரு. இந்த வாட்டி 400க்கு மேல வந்துடுவீங்க நீங்க, இருந்தாலும் இனிமேல் தேர்தல் நடக்காது, சர்வாதிகார ஆட்சி நடக்கும் அப்படி சொல்லிட்டாரு. ஒத்துக்கிட்டாரு அப்போ கம்ப்ளீட்டா இல்லையா சார்? அப்ப சரிங்க சார். இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் சார். இப்போ ஒருவேளை மம்தா தனியா இப்ப வின் பண்றாங்கன்னு வச்சுப்போம், பஞ்சாப்ல இவங்க ஆம் ஆத்மி பார்ட்டி ஒருவேளை வின் பண்றாங்கன்னு வச்சுப்போம், யூபில இவங்க தனியா வின் பண்றாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒன்னா சேர மாட்டாங்களா? சேரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அது நரேந்திர மோடி எவ்வளவு சீட் வாங்குறாங்க பொறுத்து இருக்கு. ரோட் மெஜாரிட்டி, மிருக பலம், அனிமல் ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னு வச்சுங்க, அவருக்கு புல்டோசர் மாதிரி இருந்தா 400 சீட் வந்தாருன்னா இவெல்லாம் பயந்து இங்கே வந்துருவாங்க. அதுதான் தேர்தலுக்கு முன்பாக ஒரு அறிகுறிகளை காண்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ மீண்டும் உருவகித்து விட்டது. சந்திரபாபு நாயுடு வந்துட்டாரு, அகாலிதள் வந்துட்டாங்க, ஜேடியு வந்துட்டாங்க, நவீன் பட்நாயக் வந்துட்டு இருக்காரு, எடப்பாடி சார் எல்லாத்தையும் பாருங்க. இதே எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல பொக்கை கொடுத்து ரைட் சைட்ல வச்சிட்டு இருந்தாரு நரேந்திர மோடி. 2 மாசத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டாரு எடப்பாடி, வேற ஒண்ணுமே இல்ல. அவசரப்பட்டாரு அப்படின்ற மாதிரிதான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? 2026 நோக்கி போகலாம். பட் இருந்தாலும் அவசரப்பட்டாருன்ற மாதிரி இப்போதைக்கு. ஏன்னா அது 2024க்கு அப்புறமா கூட பண்ணியிருக்கலாம். ஒண்ணு வச்சுங்க கணேஷ், எடப்பாடி பழனிசாமி அவரும் 40-50 காலமாக 10 தடவை 8 தடவை லோக்சபா ராஜ்ய அசம்பிளிக்கெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணி அகில இந்திய அரசியலை புரிந்து கொண்டவர். அவருடைய கட்சியில் இருப்பவர்களை பாஜக இழுக்காது என்பது என்ன நிச்சயம்? அதுல நிச்சயமே கிடையவே கிடையாது சார். அது எப்படி வேணா என்ன வேணா நடக்கலாம் நிச்சயமா. அதுவும் சென்ட்ரல்ல பிஜேபி வந்துட்டாங்கன்னா என்ன வேணா நடக்கலாம். கம்ப்ளீட் டிஎம்கே அஸ்தமனம் பண்றதுக்கும் நிறைய சான்சஸும் இருக்கு. அவருடைய கட்சியை சின்ன பின்னமாக்கி சுக்கு சுக்காக்கி மதிமுக மாதிரி பண்ணி விட்டுருவாங்க எடப்பாடி பழனிசாமி. சுக்குநூறு ஆக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரிதான் நீங்க பாக்குறீங்க இல்லையா?
எல்லாம் அவன் பெரிய சுத்தி வச்சிருக்காரு நரேந்திர மோடி. அப்பப்புன்னு அடிச்சாலும் முடிஞ்சு போச்சு. சார் மகாராஷ்டிரால என்ன சார் ஆகும்? உத்தவ் தாக்கரே என்ன சார் ஆவாரு? அவரு வந்து இன்னும் ரொம்ப அவருதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் ஏக்நாத் ஷிண்டே எல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த வாட்டி உத்தவ் தாக்கரே வந்துருவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசுறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க தப்பான கணக்கு. எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, மகாராஷ்டிராவோ தமிழகமோ எதுவாக இருந்தாலும் சரி, மகாராஷ்டிராவிற்கும் தமிழகத்திற்கும் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு கணேஷ் மூலமாக ஒரே ஒரு சிறப்பு செய்தியை நான் தர இருக்கிறேன். சொல்லுங்க சார். எந்த தேர்தலா இருந்தாலும் கணேஷ், தேர்தல் சின்னம் தான் முக்கியங்க. ஓகே. சரி. ரெட்டையில வாங்கி கொடுத்துட்டாரு. ஆமா. அந்த ரெட்டையில ஒரு தைரியத்தை தான் இன்னைக்கு எடப்பாடி வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. ரெட்டையில நம்ம பக்கத்துல இருக்குது. சோ அதனால வந்து எம்ஜிஆரோட சின்னம் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்ப சிவசேனா வந்து அவங்களோட அந்த அம்பு வந்து இங்கதான் இருக்குது. யார் ஏக்நாத் தான் இருக்கு. அது இல்ல. சரத்பவாருடைய அஜித் பவாருக்கு அந்த சின்னம் போயிடுச்சு. ஆமா, அஜித் பவார் தான் சின்னம் போயிடுச்சு. ஆமா ஆமா. இந்த மூணுத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா பொது மக்களிடையே வரவேற்பு அந்த கட்சிகளுக்கு தான் இருக்கும், இன்க்ளூடிங் ஏடிஎம்கே. ஓகே, இன்க்ளூடிங் ஏடிஎம்கே. ஓகே. சோ அதனால வந்து மகாராஷ்டிரால வந்து நிச்சயமா வந்து அப்போ நம்ம பிஜேபி சைடுல தான் வந்து நிறைய அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? நீங்க அகமது சித்திகிங்கிற ஒருத்தர் காங்கிரஸ்ல இருந்தாருங்க, எம்எல்சியா இருந்தாருங்க, எம்எல்ஏவா இருந்தாருங்க, 5 தரம் எம்எல்ஏவா இருந்தாருங்க. சரி. அப்புறம் காங்கிரஸ்ல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு அஜித் பவார் கட்சியில சேர்ந்துட்டாரு, என்சிபில இருந்து சின்னம் வந்த உடனே. ஆக மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கரைகிறது. தாக்கரே பத்தி சொன்னீங்க, உண்மைதான், யாரும் இல்லைங்கிற, அவருக்கு ஆதரவு நிறைய இருக்கு. அவருடைய டக்மார் பெயரில் ஆதரவு இருக்கு, ஆனால் மங்கி விட்டது. மங்கி விட்டு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க இல்லையா? அதே மாதிரி ஆந்திரால என்ன சார் ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கே சார். யாரு சார் வந்து அங்க வந்து யார் சார் பிஜேபியோட? 2 பேருமே நான் பிஜேபி வேணும் பிஜேபி வேணும்னு கேக்குறாங்க. ஒரே நிமிஷம். 2 லட்டு இப்படி வச்சிருக்காரு, சாப்பிடுவாரு. 2 லட்டும் தேவை கண்ணா அப்படின்ற மாதிரி, 2 லட்டும் சாப்பிடுற ஆசையான்ற மாதிரி சந்திரசேகரும் கேக்குறாரு, இவரும் கேக்குறாரு, ரெட்டியும் கேக்குறாரு. இவங்க யாரையும் சார் சூஸ் பண்ணுவாங்க? இல்ல பிஜேபி தனியா நிக்குமா? இல்லன்னா இவங்க 2 பேத்தையும் எப்படி சார் அவங்களோட ஆந்திரால எப்படி சார் அவங்களோட இது இருக்கும்? ஆந்திர பிரதேசத்தில் காங்கிரஸ் கண்டிப்பாக வளர ஆரம்பித்து இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். ஓகே. ஆமா. அதற்கு கர்நாடக அரசியல் முக்கியத்துவம். ஓ, ஓகே. காங்கிரஸ் வளருதுன்ற சொல்றீங்க ஆந்திரால? ஆமா. ஓகே. அதற்கு உறுதுணையாக இருப்பது டி.கே. சிவகுமார், துணை முதலமைச்சர் கர்நாடகா. ஓ, ஓகே. எப்படி தெலுங்கானாவில் ஆட்சியை பிடிப்பதற்கு பணத்தை செலவைத்தாரோ 5000 கோடி, ஆமா. ஆந்திராவிலும் கூட தயாரா இருக்காரு ஒரு 5000 கோடி. ஓ, அது ஒய்.எஸ். ராஜசேகரனுடைய மகன் ஒய்.எஸ். ஜெகன் ரெட்டியை பாதிக்கும். ஆமா. அக்கா தம்பி நடுவே சண்டை மூட்டி விட்டுருவாரு. ஆமா, ஷர்மிளாக்கு இவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை, நிறைய பிரச்சனை அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து காங்கிரஸ் வந்து ஷர்மிளா வந்து லீடர் ஆக்கிட்டாங்களே, சோ அதனால வந்து ஒரு கன்ஃபியூஷனா இருக்காங்க. அதனால அது பிரியங்கா காந்திக்கு தான் லாபமாக தருமே, ராகுல் காந்திக்கு அல்ல. ராகுல் காந்திக்கும் ஜெகன் ரெட்டிக்கும் எலி போன சண்டை. ஆமா. பிடிச்சுப்பாங்க 2 பேரும். சரி. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அததான் நரேந்திர மோடி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாரு அரசியலை. சரி. ஓகே. 2 சைட்லயும் செய்தியை வாங்கிக்கிறாரு. சரி. இப்ப காங்கிரசுக்கு எங்கு பணம் தேக்கப்பட்டிருக்கிறதோ ஜெகன் ரெட்டி மூலமாக ஆந்திராவில் அதை கண்டெடுப்பதனுடைய முக்கியத்துவம் நரேந்திர மோடிக்கு இருக்கிறார். அதை இடி அனுப்புறாரு. உள்ள சக்கரம். என்னதான் சார் நடக்கும்? இப்ப வந்து டிடிபி கூட சைட்ல போற மாதிரிதான் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி. எப்படி மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினும் நரேந்திர மோடி காலில் விழுந்து சரணாகதி அடைந்தார்களோ அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு சரணாகதி அடைந்து விட்டார். எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். சரி, ஓகே. அப்படி இருக்கிற நேரத்துல வந்து அப்ப டிடிபியோட போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஆமா.
ஜெகன் ரெட்டி என்பது ஒரு கிறித்துவர் அமைப்பு, கிறித்துவர்களை எல்லாம் இந்துக்களை எல்லாம் திருத்துவராக்கிறார் என்று சுனில் தியோதர் என்பவர் புகார் சொல்லுகிறார் அடிக்கடி. சரி, ஓகே. ஓ, அவர்களுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்று அது அமித்ஷா புரிஞ்சுக்கிறாரு. ஆனா எது இருந்தாலும் சரி, நம்ம கையில ஒரு 10 MP வந்துட்டாங்கன்னா லாபம் தானே. காங்கிரஸ் வரக்கூடாது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, நிச்சயமா எங்க போனாலும் காங்கிரஸ் வரக்கூடாது. சார், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். The road to Delhi goes through UP. இதுல மாற்று கருத்தே கிடையாது. கிட்டத்தட்ட 80 சீட்டு வச்சிருக்கிறாங்க. யூபில எப்படி சார் இருக்கு இப்போதைக்கு? யோகியால டெலிவர் பண்ண முடியுமா? போன வாட்டி டெலிவர் பண்ணாரு, கும்முன்னு டெலிவர் பண்ணாரு. 72 அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? 72 சம்திங் போன வாட்டி டெலிவர் பண்ணாரு. இந்த வாட்டி அந்த அளவுக்கு வராது. அகிலேஷ் இஸ் பிகமிங் வெரி ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு இங்க இருந்து யூபியில இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு சொன்னா, இந்த வாட்டி போன வாட்டி வர மாதிரிலாம் வராது, இந்த வாட்டி யோகி நல்லா தான் பண்றாரு, பட் இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது. உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? உங்க ஃப்ரெண்டு தமிழ்காரரா நார்த் இந்தியனா? நார்த் இந்தியன். उनको ये समझा दीजिए, मैं हिंदी में बोलूंगा, उनको ये दिखा दीजिएगा, मिस्टर योगी आदित्यनाथ क्यों चुप है? Why Mr. योगी आदित्यनाथ is silent? ये योगी आदित्यनाथ மௌனம் சாதிக்கிறார். 80க்கு 80 வாங்கி தருவாரு. 80க்கு 80. என்ன சார் சொல்றீங்க? 80க்கு 80 வாங்கிடுவாரா இந்த வாட்டி யோகியா? சார், அப்ப அகிலேஷ் யாதவ் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்களா? அப்ப ஏன் RLD வெளில போகுது, ஜெகன் சௌத்ரி வெளில போறாரு? சொல்லுங்க தம்பி, அத உங்க நார்த் இந்தியன் பிறகு சொல்லி, ஜஸ்ட் டெல் ஹிம் ஹவு why Mr. Jayant Chaudhary left Mr. Akhilesh Yadav and why Mr. Yogi Adityanath is silent after Ram Mandir. He wants to ensure 80 out of 80. அதுக்காகத்தான் buy one get one freeங்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் டெக்னாலஜில what they did, you know, because UP and Bihar politics are synchronizing together. இப்போ பீகார்ல 40க்கு 40 அடிச்சிருவாங்க அவங்க. 40 அடிச்சிருவாங்க இல்லையா? ஓ, அப்படிதான் இருக்கு. ஓகே, 120 பாக்கெட் வச்சிருக்காரு. சரி, ஓகே. அப்ப பிஎஸ்பி ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களா சார் அந்த இடத்துல? அவங்க கட்சியில மதிமுக மாதிரி தான் பிஎஸ்பி. அப்படியா? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இல்லையா? வைகோக்கு என்ன டம் இருக்குது? புஷ். அப்ப அவங்களும் ஒண்ணும் இல்ல. அப்ப யோகி 80 out of 80 அவ்வளவுதான். அப்ப இந்த வாட்டி நீங்க என்ன சார், நீங்க சொல்ற மாதிரி பட்டா 450 அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் மூட் ஆஃப் த நேஷன் ஏன் சார் போன வாட்டியை விட இந்த வாட்டி கம்மியா ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க? தவறான கருத்து. அதெல்லாம் ஒரு ஒரு எட்டு கட்டப்பட்ட கருத்துகள். தேசத்திய முன்னேற்றம் என்பது கோவில் பிளஸ் வளர்ச்சி, டெம்பிள் பிளஸ் டெவலப்மெண்ட். அதுதான் அவருக்கு நரேந்திர மோடியினுடைய தாரக மந்திரம். நேற்று லோக்சபாவில் அவர் பேசும் பொழுது ஒரு ராமர் கோவிலுக்கு எப்படி சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட்டில் அனுமதி பெற்று கட்டினோமோ, அரசியல் ரீதியாக பாராளுமன்றம் மக்கள் மன்றத்தில் நான் அதை எடுத்து வைக்கிறேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு போனதுக்கு அப்புறம் கணேஷ், வட இந்தியாவில் மூறு மாறிடுச்சு. இப்ப கமல்நாத் பிஜேபியில சேர போறாங்க. சுமித்ரா கமல்நாத் பிஜேபிக்கு வர போறாங்க சார். என்ன சார், அது கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் உண்மையாவே? சோனியா காந்தி கூட கூப்பிட்டுருவாங்க. அம்மா இருக்குது அங்க அங்க முகச்சாவனம் பண்ணிட்டாங்க காங்கிரஸ்காரர்கள் எல்லாம். கிளீன் ஷேவ். ஓகே சார், இந்த சிரிப்போடே நம்ம முடிச்சிருவோம் இன்னைக்கு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்மளோட இன்டர்வியூ இன்னைக்கு. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் சார் வெரி சூன். பட் இருந்தாலும் எல்லா விஷயங்களும் நல்லபடியா முடிஞ்சுது. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. உங்களோட பர்சனல் இதுவும் கேட்டது. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.